எல்லோருக்கும் வணக்கம். எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா? எப்பொழுதும் ஒரு சுவையான பரபரப்பான தகவலோடு உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி. பொதுவாக அரசியல் குறித்த பேச்சுக்களை எடுத்து பேசுவோம். ஆனால் இன்றைக்கு நம்ம சேனலுக்கு வழக்கத்திற்கு மாறாக ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நடந்து கொண்டிருக்கும் ஒரு சர்ச்சையை பற்றிய ஒரு பேச்சு. கட்டாயம் கடைசி வரைக்கும் பாருங்கள். பயனுள்ள அல்லது இன்ட்ரெஸ்டிங் பெர்ஸ்பெக்டிவாக தகவலாக இருக்கும். நேற்றைக்கு அல்லது கடந்த ஒரு வாரமாக திருப்பதி பிரசாதம் என்று சொல்லக்கூடிய லட்டு அது சம்பந்தமாக ஒரு பெரிய பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆந்திர அரசியலிலே மட்டுமில்லாமல் தேசிய அரசியலிலே கூட அந்த பிரச்சனை ஒரு பெரிய சூறாவளியை கிளப்பி இருக்கிறது என்பது சந்தேகமில்லை. குறிப்பாக இந்துக்கள், இந்து பக்தர்கள் அவருடைய நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதாலே இந்த விஷயம் மிகவும் பரபரப்பாக சர்ச்சை செய்யப்பட்டு வருகிறது. தேவையில்லாத பொருட்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். என்ன என்று சொல்ல விரும்பவில்லை. தேவையில்லாத பொருட்கள், மிருக கொழுப்புகள் திருப்பதி லட்டு பிரசாதத்தில் கலந்து கொடுக்கப்பட்டதாக, திருப்பதி பிரசாதத்திலே பயன்படுத்தப்பட்ட நெய், அந்த நெய்யிலே அந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததாக ஒரு பெரிய குற்றச்சாட்டை ஆந்திர இப்போதைய முதல்வர் சந்திரபாபு நாயுடு எடுத்து வைத்திருக்கிறார். இதற்கு முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஒய்எஸ் ராஜசேகர் ரெட்டியுடைய மகன் அவர் மீது கடும் குற்றச்சாட்டு செய்திருக்கிறார். அவர் அதாவது ஜெகன்மோகன் ரெட்டிக்கு அறிந்தே அவர் தெரிந்துதான் இந்த மாதிரி அந்த கலப்பு நடந்தது என்று ஒரு பெரிய அரசியல் குற்றச்சாட்டு ஏற்படுத்தியிருக்கிறார். இது ஆந்திர அரசியலில் பலவிதமாக பார்க்கப்படுகிறது. இந்த குற்றச்சாட்டில் உண்மை போய் இருக்கிறது என்பதெல்லாம் ஒரு புறம் இருக்க, ஆந்திர அரசியலிலே அந்த கம்யூனலைசேஷன், அதாவது மத சார்பு அரசியலை முன்னெடுத்து அதில் வாக்குகளை கவர்ந்து அதன் மூலமாக எதிர்க்கட்சிகளை நிர்மூலமாக்கும் அல்லது எதிர்க்கட்சிகளுக்கு இப்போதைய எதிர்க்கட்சியாக இருக்கும் அந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், அந்த கட்சியினுடைய வலுவை இழக்கச் செய்ய ஒரு முயற்சியாக சந்திரபாபு நாயுடு இப்படி செய்கிறார் என்று குற்றம் சாட்டவர்களும் இருக்கிறார்கள். அது தனியே இருக்கிறது. இதற்கிடையே நேற்றைக்கு முன்தினம் தமிழக பிரபல மூத்த நடிகர் சிவகுமார் அவருடைய இளைய மகன் கார்த்திக் அவருடைய மெய்யழகன் என்ற திரைப்படத்தினுடைய தெலுங்கு பதிப்பு, அதனுடைய இசை வெளியீட்டு விழா ஹைதராபாத் நகரத்தில் நடந்தது. அதிலே பங்கு கொண்டு கார்த்திக் பேசினார். கார்த்திக்கிடம் அந்த விழாவினுடைய தொகுப்பாளினி அந்த பெண் திருப்பதி லட்டு குறித்த ஒரு பேச்சை கேட்ட பொழுது சற்றே சிரித்தவாறே அல்லது சிரித்து கொண்டே அதை பற்றி பேச வேண்டாம், அந்த கான்ட்ரவர்சி வேண்டாம் என்று கார்த்திக் தெரிவித்தார். இது பெரிய ஒரு சர்ச்சையாக வெடித்தது. அதாவது கார்த்திக் இதில் தவறாக பேசவில்லை, ஒன்றும் தவறாக சொல்லவில்லை என்று ஒரு கருத்து பிரபலமாக பொதுவாக எல்லோரும் ட்விட்டரிலே போன்ற தளத்திலே பதிவிட்டார்கள். ஆனால் இது நடந்த சிறிது நேரத்திலேயே ஆந்திர துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய பிரபல நடிகர் பவன் கல்யாண் கார்த்திக்கை குறிவைத்து, அதே போல் பிரகாஷ்ராஜ் அவர்கள் இருவரையும் குறிவைத்து மிக கடுமையான வார்த்தைகளை ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பதிலே பிரயோகித்தார். கிட்டத்தட்ட ஒரு எச்சரிக்கை விடுப்பதை போல பவன் கல்யாண் பேசியிருந்தார் என்பது முக்கியமாக இருந்தது. இரண்டு பதவிகளிலிருந்து அதை பேசினார். ஒன்று ஆந்திராவில் மிக பிரபலமான ஒரு நடிகர், மிகப்பெரிய ஒரு நடிகர். இன்னொன்று ஒரு பெரிய அரசியல் கட்சியினுடைய தலைவர், இப்போதைய துணை முதல்வர். இந்த இரண்டு பதவிகள் அல்லது இரண்டு முகங்களை வைத்துக்கொண்டு பவன் கல்யாண் இப்படி பேசியது, எச்சரிக்கை விடுத்தது கார்த்திக் தரப்புக்கு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது என்று பலரும் சொல்லுகிறார்கள். அதற்கு பிறகுதான் பெரும்பாலும் கார்த்திக் இந்த மாதிரிலாம் தவறாக எதுவுமே பேசவில்லையே, எதற்கு அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு ஒரு சர்ச்சை எழுந்தது. பவன் கல்யாண் இப்படி பேசிய சிறிது நேரத்திலேயே கார்த்திக் ட்விட்டர் எக்ஸ் தளத்திலே ஒரு பதிவேற்றிருந்தார். அதில் தானும் ஒரு ஹிந்து என்றும், தானும் திருப்பதி வெங்கடாஜலபதி கடவுள் அவரிடம் மிகுந்த நம்பிக்கையுடையவன் என்றும், உறுதியாக தன்னுடைய எண்ணங்களில் தவறு ஏதும் இல்லை என்றும், அப்படி ஏதாவது தவறாக நடந்திருந்தால் அதற்கு நான் மன்னிப்பை கேட்டுக்கொள்வதாகவும் சொல்லியிருக்கிறார். இத்தோடு இந்த சர்ச்சனை முடிவுக்கு வந்தது. பவன் கல்யாண் நான் உங்களை தவறாக எடுத்துக்கொள்ளலை, உங்கள் திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்து அப்படின்லாம் பேசியிருந்தார். இதில் என்ன முக்கியமாக எல்லோரும் சொல்கிறார்கள் என்றால், இது கார்த்திக் ஒரு தவறே செய்யவில்லை, அவர் எதற்கு மன்னிப்பு கேட்கிறார் என்று பலரும் சொல்கிறார்கள். பொது வாழ்க்கையில் உள்ளவர்கள் பல விஷயங்களை பார்க்க வேண்டும். ஒன்று நம்ம ஸ்போக்கன் வேர்ட், நம்ம என்ன பேசுகிறோம் என்பது. இன்னொன்று அந்த சொல்லை சொல்லும் பொழுது நம்முடைய உடல் மொழி, பாடி லாங்குவேஜ், அதே போல் நம்முடைய முகம் எப்படி இருக்கிறது, சிரிப்பு எப்படி இருக்கிறது, இதெல்லாம் கூட எல்லோரும் அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்காங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கு எங்கு விஐபிக்கள் போனாலும், எங்கு நடிகர் போனாலும் உடனே ஒரு 30-40 டெலிவிஷன் கேமரா போகுது. இன்ஸ்டண்ட்டான உலகம், எதுவுமே உடனடியாக நடக்கக்கூடிய உலகம். அடுத்த நிமிடம் செய்திகள் நாடு முழுவதும் பரவ இருக்கின்றன.
அப்படி இருக்கிற சூழ்நிலையில் வந்து கார்த்திக் செய்த தவறு என்ன என்று பலரும் கேட்பது ஒன்று. இது வந்து ஒரு மீடியா பர்சனாக, ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக என்னுடைய தாழ்மையான கருத்து என்னென்னு சொன்னாக்கா, அந்த கருத்து, அதாவது கார்த்திக் அந்த விழாவிலே சொன்ன கருத்திலே எந்த தவறுமே கிடையாது. அந்த தொகுப்பாளினி கேட்ட கேள்விக்கு வந்து கிட்டத்தட்ட நோ கமெண்ட்ஸ் என்பதை போலத்தான் கார்த்திக் பேசியிருந்தாருங்கிறது தான் உண்மை. இதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பவில்லைன்னு சொன்னார். ஆனால் அதை சொல்லும் பொழுது அவருடைய முக பாவம் அல்லது அந்த பாடி லாங்குவேஜை பார்த்திங்கன்னா ஒரு சர்காஸ்டிக் ஸ்மைல்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஏளன சிரிப்பு இருந்ததுங்கிறத அதை யாரும் மறுக்கவே முடியாது. இப்போ அந்த புகைப்படத்தை வந்து ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணும்போது பார்த்திங்கன்னா கூட உறுதியாக கார்த்திக்குடைய அந்த உடல் மொழி மற்றும் அந்த முகபாவங்கள், அந்த முகத்தில் உள்ள அதாவது அந்த கோவை தமிழில் சொன்னால் எகத்தாள சிரிப்புன்னு சொல்லுவாங்க, இல்லை ஒரு மாதிரி சர்காஸ்டிக் ஸ்மைல்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்தது வந்து கட்டாயம் வந்து தவறு அப்படின்று தான் பலரும் சொல்லுகிறார்கள். இன்னும் சொன்னப்போனால் அப்படி இல்லாமல் வந்து ஒரு மாதிரி உருரென்று மூஞ்சி வச்சு கொண்டு கார்த்திக் பதில் சொல்லியிருந்தால் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது என்பதுதான் பலருடைய கருத்து. பொது வாழ்வில் இதெல்லாம் மிக மிக முக்கியமான விஷயங்கள். குறிப்பாக வந்து தன்னுடைய திரைப்படம் வந்து ஆந்திரத்திலும் தெலுங்கானா மாநிலத்திலும் ரிலீஸ் ஆக போகுது, தன்னுடைய பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் இது இருக்குது. அந்த பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்டெல்லாம் இருக்கும் பொழுது இந்த மாதிரி பேசுவது வந்து ஒரு சர்ச்சை உண்டாகும். குறிப்பாக வந்து அதாவது தமிழ்நாட்டில் வந்து கடவுள் மறுப்பு விஷயங்கள் வந்து பெரிய அளவில் எடுத்து பேசலாம், எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா காலகாலமாக திராவிட கட்சியோட ஆதிக்கம் செலுத்தி வந்த ஒரு மாநிலம். இங்கே இருக்கிற கிட்டத்தட்ட அந்த பொதுவெளி கலாச்சாரமே கூட அந்த திராவிட அந்த மாடல் அல்ல திராவிட சிந்தனைகளுக்கு ஆதரவாக தான் இருக்குது. அதனால் வந்து இங்கே கடவுள் மறுப்பு பேசலாம், கடவுளை கிண்டல் செய்து பேசுபவர்கள் இருக்கிறார்கள், கடவுளை விமர்சித்தவர்கள் இருக்கிறார்கள். கடவுள் மறுப்பாளர்கள் வந்து கடவுள் நம்புபவர்களை வந்து எவ்வளவு கேவலமாக பேசுகிறார்கள் என்பதெல்லாம் எல்லோரும் அறிந்தது தான். ஆனால் இது வந்து இங்கே சர்ச்சையாகிற விஷயமே கிடையாது. ஆனால் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவை பொறுத்தவரை வந்து கிட்டத்தட்ட முற்றிலும் வேறு மாதிரியான மாநிலங்கள். இந்த மனநிலை வந்து முற்றிலும் எதிரான மனநிலை. இன்னும் சொல்ல போனால் அந்த ராமஜென்மபூமி இயக்கம், அதாவது ராமருக்கு கோயில் கட்ட வேண்டும் என்று காலகாலமாக நடந்த ராமஜென்மபூமி இயக்கத்தில் வந்து அந்த இயக்கத்திற்கு அந்த ஷிலன்யாஸ், அதாவது அந்த செங்கற்களை அனுப்பியதிலிருந்து மிக மிக முக்கியமான ஒரு பங்கு வகித்தது தெலுங்கானா மற்றும் ஆந்திர மாநிலங்கள்ங்கிறது நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை. அந்த அளவிற்கு வந்து அங்குள்ள இந்துக்கள் நம்பிக்கை கொண்டவர்கள். குறிப்பாக திருப்பதி வெங்கடாஜலபதி சம்பந்தப்பட்ட விஷயங்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு மாநிலம். மக்களுடைய நம்பிக்கை மிக மிக அதிகம். அங்கே வந்து இன்னொன்று கடவுள் மறுப்பாளர் அப்படிங்கிற பெரிய அளவிலான கூட்டமே கிடையாது. அங்கே வந்து மத அடிப்படையிலே வந்து பிரிவின் அளவில் மத அடிப்படையிலே வந்து பாப்புலேஷன் வைஸ் வேறுபாடு இருக்கலாம். இந்துக்கள் நிறைய இருக்கலாம், கிறிஸ்தவர்கள் இருக்கலாம், முஸ்லீம்கள் இருக்கலாம். ஆனால் கடவுளுடைய நம்பிக்கை என்றால் இந்துக்கள் வந்து கிட்டத்தட்ட யுனானிமஸ் தாங்க, எல்லோரும் ஒரே மாதிரி தான் சிந்திக்கிறார்கள். இங்கே தமிழ்நாட்டில் உள்ளது போல அந்த சிந்தனை வேறுபாடு கிடையாது, கொள்கை எதிர்ப்புகள் கிடையாது, கடவுள் இருக்கிறார் கடவுளிலே என்ற சர்ச்சை கிடையாது. அந்த மாதிரி ஒரு மாநிலத்திலே வந்து நிறைய தமிழ் படங்கள் வந்து தெலுங்கு மொழியில் ஆக்கப்பட்டு அதன் மூலம் பல கோடி ரூபாய் வசூல் வந்து அதை நம்பி இருக்கிறது. அந்த பிஸ்னஸை நம்பி இருக்குது, ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூஷன் அதை நம்பி இருக்குது. அவருடைய சொந்த அண்ணனுக்கே கூட ஆந்திரா வந்து மிகப்பெரிய மார்க்கெட். அதாவது சூர்யாவுக்கே வந்து கார்த்திகுடைய அண்ணன் சூர்யாவுக்கே வந்து ஆந்திரா ஒரு மிகப்பெரிய ஒரு மூவி மார்க்கெட். பல கோடி ரூபாய், இன்னும் பல திரைப்படங்கள் வந்து தமிழகத்தோட ஆந்திராவில் அவங்க அதிகமாக சம்பாதிச்சிருக்கிறாங்க அந்த டிஸ்ட்ரிபியூஷன் மூலமாக. அப்படி இருக்கும் சூழ்நிலையிலே வந்து இவ்வளவு ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை பேசும் பொழுது ஒன்று மௌனம் காக்க வேண்டும், கிட்டத்தட்ட முகபாவங்கள் எதையுமே காட்டாமல் அமைதியாக இருக்க வேண்டும். இல்லையா இன்னுமே சொல்லப்போனால் அந்த இடத்துலேருந்து நகர்ந்து சென்று விடலாம், நான் கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்துடுறேன் என்று. அதை விடுத்து ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே பேசியது வந்து ஒரு பெரிய ஒரு தவறு அப்படிங்கிறதுல எந்தமான சந்தேகம் இல்லை. அப்படி சிரித்து கொண்டு பேசவில்லை என்று சொன்னால் கார்த்திக் வந்து மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லைங்கிறது தான் பல மீடியா ப்ரொஃபஷனல்ஸுடைய கருத்து. அந்த டிபேட் போயிட்டே தான் இருக்குது. கார்த்திக் வந்து மன்னிப்பு கேட்டது சரியா தவறா, எதற்கு அவர் மன்னிப்பு கேட்க வேண்டுமா, தவறாக ஒன்றும் பேசவே இல்லையே, அந்த தொகுப்பாளினி மேலே தானே தவறு இருக்குது, கார்த்திக் மேலே என்ன தவறு இருக்குது, இப்படி மாதிரி அந்த டிபேட் போய்கிட்டே இருக்குது. ஆனால் கார்த்திகை பொறுத்தவரை கட்டாயம் வந்து இது வந்து ஒரு பிஸ்னஸ் டெசிஷன். அதாவது நமக்கு வந்து ஆந்திர மாநிலத்தில் நம்முடைய திரைப்படங்கள் வெளிவர வேண்டும் என்று சொன்னால் அங்கே உள்ள மக்கள் நம்பிக்கைகளை நாம் புண்படுத்தி விட்டால் அது வந்து ஒரு பெரிய சர்ச்சையாக மாறும். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை என்பது நன்கு அறிந்துதான் கார்த்திக் வந்து இந்த மன்னிப்பு கேட்டிருக்கிறார் அப்படிங்கிறது சந்தேகமே கிடையாது. பொதுவாக கார்த்திக் இல்லை யாராலும் சரி, எந்த மாநிலத்தில் நாம் பேசுகிறோம், எந்த இடத்துல பேசுகிறோம், எந்த
விஷயங்களை பேசுகிறோம் என்பதை மனதிலே கொண்டு மிக மிக ஜாக்கிரதையாக பேசுவது மிக மிக நல்லது அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பாடம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டிலே வந்து இந்த மாதிரி சர்ச்சை கருத்துக்கள் எந்த விதமான எதிர்ப்பும் வராது. மக்கள் கிட்டத்தட்ட ஏற்று கொண்டு விட்ட ஒரு மனோநிலை தான். எதிர்ப்பு இருந்தாலும் அதை பற்றி வெளியில் காட்ட மாட்டாங்க, பேச்சுவார்த்தை ஒன்றும் இருக்காது. அவர்கள் மௌனிகளாக இருந்து விடுவார்கள். இந்த கடவுள் மறுப்பு கருத்துக்களை தெரிவிக்கும் போது மௌனிகளாக இருந்து விடுவார்கள். ஆனால் ஆந்திராவோ இல்லை கர்நாடகாவோ இல்லை பிற மாநிலங்களோ அப்படிலாம் கிடையாது. தமிழ்நாடும் கேரளாவும் இதில் கொஞ்சம் மாறுபட்ட விதம், மற்ற மாநிலங்கள்லாம் மாறுபட்ட விதம். இதை மனதில் கொண்டு தான் இது போன்ற விஐபிக்கள் வந்து கருத்துக்கள் தெரிவிக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் அவர்கள் வந்து இந்த மாதிரி தேவையில்லாத சர்ச்சைகளில் மாட்டுவார்கள். அவருடைய தேவையில்லாமல் மன்னிப்புகள் கேட்க வேண்டியிருக்கும். அது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட அவங்க பிஸ்னஸ் எதிர்காலம் அந்த மாநிலங்களில் வந்து பெரிய கேள்விக்குறியாகும் என்பதில் சந்தேகமே கிடையாது. எல்லா தொழிலிலும் எதிரிகள் இருக்கிறார்கள், திரைப்படத்திலும் எதிரிகள் இருக்கிறார்கள், அரசியலில் எப்படி எதிரிகள் இருக்கிறார்களோ அப்படி திரைப்படத்துறையிலும் உள்ள எதிரிகள் வந்து இதை பயன்படுத்தி கொண்டு உறுதியாக தொந்தரவு கொடுப்பார்கள் என்பதில் சந்தேகமில்லை. இந்த ஒரு சுயார கண்ணோட்டத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளத்தான் நான் வந்திருந்தேன். இந்த பெர்ஸ்பெக்டிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். அந்த கார்த்திக்குடைய வீடியோ நடிகர் கார்த்திக்குடைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னாக்கா வந்து அது சரியாக தவறா, இல்லை அவர் தவறு செய்யவில்லை என்று உறுதியாக நம்பினீர்கள் அதை பதிவு பண்ணுங்கள். இதே விஷயத்தில் வந்து இன்னொரு விஷயம் நேற்று நடந்தது, அதை சொல்லி நான் முடித்துக்கிறேன். இந்த பரிதாபங்கள் அப்படிங்கிற ஒரு மிக மிக பாப்புலரான யூடியூப் சேனல், கோபி சுதாகர் நடத்துகிற சேனல், அவர்களுமே கூட இந்த விஷயத்திலே வந்து நேற்றைக்கு மாலை வந்து ஒரு லட்டு பரிதாபங்கள் ஒரு வீடியோ வெளியிட்டாங்க. அதற்கும் பெரிய எதிர்ப்பு சோஷியல் மீடியாவில் ஏற்பட்டதற்கு பிறகு அந்த வீடியோ வந்து அவங்க நீக்கியிருக்காங்கங்கிறது குறிப்பாக பார்க்க வேண்டும். இதுவுமே கூட எப்படி வந்து திரைப்படத்துறையில் உள்ளவர்களோ இல்லை பொது வாழ்க்கையில் உள்ளவர்களோ வந்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தவிர்ப்பது நல்லதோ, மாறி வரும் சூழலிலே வந்து அந்த எதுவுமே ரிஜிட் கிடையாது. இன்றைக்கு வந்து கடவுள் மறுப்பாளர்கள், கடவுள் ஆதரவாளர்கள் சண்டையெல்லாம் எதுவுமே கிடையாது. மக்கள் நம்பிக்கையை நாம் மதிக்க வேண்டியதில்லை அப்படிங்கிற எண்ணம் வந்து 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாக அதிகமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு வந்து எல்லோருடைய கையிலும் மொபைல் ஃபோன் இருக்குது, எல்லோரும் யூடியூப் பார்க்குறாங்க, எல்லோருக்கிட்டையும் வந்து யூடியூப் சேனலை ஸ்ட்ரைக் பண்ணுற ஒரு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு கண்டென்ட் பிடிக்கலைன்னா அந்த கண்டென்ட்டை வந்து ரிப்போர்ட் பண்ணலாம், யூடியூப்க்கு ரிப்போர்ட் பண்ணி அந்த கண்டென்ட் எடுக்க சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு வலிமை ஆயுதம் எல்லோருடைய கையிலும் இருக்குது. யாருடைய கையில் மொபைல் ஃபோன் இருக்கோ அவங்க எல்லாமே இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு சிட்டிசன் ஜேர்னலிஸ்ட்னு சொல்லலாம். அவங்களும் வந்து ஒரு காமன் மேன், வெரி வெரி பவர்ஃபுல் காமன் மேன். ஸோ இதை கருத்தில் கொண்டு ஒருவேளை வந்து கோபி சுதாகருடைய டீம் வந்து ஏற்கனவே நன்றாக சிந்தித்திருந்தார்கள் என்றால் இந்த வீடியோவை போட்டு பிரச்சனை ஆகி நீக்கி இருக்க வேண்டாம். இதனால் சர்ச்சை வரும் என்று நன்றாக தெரிந்திருக்கும். ஆக இது மாதிரி விஷயங்களில் வந்து பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் சரி, இல்லை என்டர்டெயின்மெண்ட் பிஸ்னஸில் இருக்கவங்களும் சரி, யூடியூப் சேனல் நடத்துகிறவங்களும் சரி, திரைப்பட நடிகர்களும் சரி, இனிவரும் காலங்களில் வந்து மிக மிக ஒரு ஜாக்கிரதையாக இருப்பது நல்லதுங்கிறதா இந்த சம்பவங்கள் மூலமாக பொதுவாக வந்திருக்கும் மெசேஜ் அப்படிங்கிறத சந்தேகமே கிடையாது. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி வந்து இந்த லட்டு விஷயத்தில் நடந்து என்ன உண்மை நடந்திருக்கிறது, யார் சொல்லுவது சரி, சந்திரபாபு நாயுடு சொல்வது சரியா, இல்லை பவன் கல்யாண் சொல்வது சரியா, உண்மையிலே அதெல்லாம் வந்து இதற்கு அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் மக்கள் மனதிலே, மக்களுடைய அந்த மக்கள் மன்றங்களிலே வந்து ஒரு குறிப்பிட்ட பேச்சு வரும் பொழுது அந்த பேச்சின் மீது மீண்டுமே வந்து கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணி பிரச்சனை உருவாக்கினால் அதனால் வந்து பர்சனலாகவும் சரி, ப்ரொஃபஷனலாகவும் சரி, பிஸ்னஸ் வைஸாகவும் சரி முன்ன இருந்த காலங்கள் மாதிரி நஷ்டமே இல்லாமல் இருக்காது அப்படிங்கிற சூழ்நிலையை தான் இருக்கிறது என்பது மிக மிக முக்கியம். எல்லோரும் அறிய வேண்டும். இந்த ஒரு மாறுபட்ட கண்ணோட்டத்தோடு உங்களை சந்தித்தில் மற்ற மகிழ்ச்சி. ஏற்கனவே சொன்ன மாதிரி பொதுவாக நம்ம சேனலில் வர வீடியோஸ்லேருந்து முற்றிலும் ஒரு மாறுபட்ட வீடியோ. உறுதியாக இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்படிங்கிற கமெண்ட்டில் போடுங்க. நான் மீண்டும் வேறு ஒரு முறை இன்னொரு பரபரப்பான அரசியல் தகவலோடு சந்திக்கிறேன். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி.